சில வீடுகளில் வீட்டுக்காரம்மா வந்து மனைவி வந்து விடிய விடிய கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்காங்க, என் தம்பி ஃபங்க்ஷனுக்கு போனோம் அல்லது என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு போனோம், இப்படி நிறையா கிளாஸ் எடுத்து இப்படி கிளம்பி போகணும், நாளே புறப்பட்டு போகணும்னு ஒரு ப்ரோக்ராம் மேப் போட்டு வச்சுருப்பாங்க. காலையில் அவங்க அம்மாட்ட போய் இவர் சொல்லுவார், அதெல்லாம் போக நம்மளா, அவங்க என்ன வந்தாங்களா வச்சாங்களான்னாக்க டப்புன்னு ஆஃப் ஆயிடுவார், அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவார். அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாருன்னு வாங்கல, அது மாதிரி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். இப்படி கணவர் யாருக்கு அமைவார் அப்படின்னாக்க, இது பொண்ணோட ஜாதகத்தில் தெரியுமானா தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அம்மா பேச்ச முழுமையாக கேட்குறவராக இருப்பார். செவ்வாயும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்திருக்குன்னு வைங்க, அவரும் தாய் பேச்ச தட்டாதவராக இருப்பார். இப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் 6, 8, 12ன்னு இருக்குன்னு வைங்க, நீங்கள் ஒன்றும் மாமியாரோட சண்டை ஓட வேண்டியதில்லை, அங்கே அம்மாவும் மகனுமே அடிச்சுட்டு கிடப்பாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் வர்ற மாப்பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளையும் வந்து தாயோட ஒத்து போக மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப சிம்பிளாக அப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படித்தான் கணவர் வருவார்னு.